என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு இப்ப காலேஜ் ஜாயின் பண்ண போறா. அவங்க காலேஜ்ல தான் சீட் வேணுமாமா. அது வந்து டீடைல்ஸ் கேக்குறேன் அப்படின்னு சொன்னா. ஓகே, ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுமா, என்னம்மா? ஃபீஸ் எல்லாம் எவ்வளோக்கா? அதிகமா கம்மியா? ஃபீஸ்லாம் அஃபோர்டபுள் தான், கம்மியாக தான் இருக்கு. எவ்வளோ ஃபீஸு? ஃபீஸ் 3 லட்சம் வரும்டா. 3 வருஷமும் சேர்த்தா? இல்ல, 1 வருஷத்துக்கு. அங்க எப்படிக்கா காலேஜ்ல எல்லாம் ஜாலியா இருக்கலாமா? நல்லா தான்டா இருக்கும், ஜாலியா தான் இருக்கும். டீச்சர்ஸ்லாம் நல்லா பேசுவாங்க, ஜாலியா தான் இருக்கும். அப்படியா? சரி, என்ன டிபார்ட்மெண்ட் சேரணும்னு தெரியல. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ என்ன தோணுதோ அதை பண்ணி எடுத்துக்கலாம். சரிக்கா, அங்க பசங்க டிபார்ட்மெண்ட்ல எந்த டிபார்ட்மெண்ட்ல அதிகமா இருக்காங்க? ஓ, நீ ஹை டைப்னு நினைக்கிறேன். நான் உனக்கு பார்த்து சொல்றேன், எந்த டிபார்ட்மெண்ட்ல பசங்க எல்லாம் கம்மியா இருப்பாங்க. ஐயோ, அந்த மாதிரி இல்ல. எதுல அதிகமா இருப்பாங்கன்னு சொல்லுங்க, நான் அங்க ஜாயின் பண்ணிக்கிறேன். இல்ல புரியல. எனக்கு 3 besties 2 பாய்ஸ் ஃப்ரெண்ட் எனக்கு, அதனாலதான் நான் கேக்குறேன். அப்படியாம்மா? நீ படிக்க வர மாதிரியே தெரியலையேம்மா. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்க விடுங்க. நீங்க ஏன் இதெல்லாம் உள்ள வரீங்க? நாங்க பாத்துக்கிறோம், அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. நீ அவகிட்ட கொஞ்சம் போன கொடு. சொல்லுடி, என்ன நீ பேசுறியா காலேஜ்ல அட்மிஷனுக்கு? எங்கேயாச்சும் போய் கூட சேர சொல்லி வயிற்று இருக்கிற கூட்ட வேணாம்னு சொல்லு, நான் வைக்கிறேன். ஹலோ அக்கா, அக்காவா? கிடைக்குமா? கிடைக்கும். பேட்டரி போனி வச்சு நடத்துறேன், வாங்கி சரி வைங்க, டென்ஷன் ஆகாதீங்க. உங்க வயிற்றுச்சலையெல்லாம் நடத்துறேன், வாங்கி சரி வைங்க, டென்ஷன்